நான் சொரக்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன். ஓகேம்மா. அதுக்கு நான் ஒரு சொரக்காய் எடுத்துருக்கேன். ஓகே. அதனால தோல் சீவி எடுத்துக்கணும். ஓகேம்மா. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். ஓகேம்மா. கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள இருக்கிற விதையெல்லாம் ஓகே. இதெல்லாம் போடக்கூடாதா? விதை போடக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி இந்த விதையை எடுத்துட்டு ஓகேம்மா. இந்த மாதிரி எடுத்துடணும். ஓகேம்மா. இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போது பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சொரக்காய் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ஆனியன் ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து அதுக்கு சால்ட்டு. ஓகே. மிளகாத்தூள். ஓகே. சோடா உப்பு ஒரு பிஞ்சு. ஓகே. பெருங்காயத்தூள். ஓகே. கடலை மாவு. ஓகே. சுடுறதுக்கு எண்ணெய். ஓகே. ஸோ கடலை மாவு எவ்வளோ எடுத்துருக்கீங்க? இந்த இதில் ஒரு கப் எடுத்துருக்கேன். ஒரு கப்பா? ஒரு 180 கிராம். 180 கிராம். ஓகே. ஸோ மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஓகே. கலக்கலாம். பஜ்ஜிக்கு ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன். ஓகேம்மா. அதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே. பெருங்காயத்தூள். மிளகாத்தூள். ஓகே. 1.5 ஸ்பூன். 1 ஸ்பூன். உப்பு மிளகாத்தூள் போட்டு மாவை கலக்கிக்கிறேன். ஓகேம்மா. சோடா உப்பு ஓகே. ஒரு பிஞ்சு. ஒரு பிஞ்சு. இந்த பழத்துக்கு கலந்துக்கணும். ஓகேம்மா. இது கூட காய வச்ச எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே. குறைச்சி எடுத்துக்கலாம். சரிம்மா. இப்போ என்ன காஞ்சிருச்சு. ஓகேம்மா. இந்த காய் அரைச்சி வச்சதை இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஓ அப்படியா? ஆமாம். போட்டு எடுத்துட்டு அப்புறம் மாவு தான். ஓ. அப்புறம் காய் நல்லா வேகும். இல்லைங்க. ஓகே. ஓகே. வித்தியாசமாக இருக்குது. இல்லைன்னா மாவு சீக்கிரம் வெந்துடும். மேலே இருக்கிற மாவு. ஆமாம். காய் வந்து வைக்காதுல்ல. சும்மா லைட்டாக வந்தால் போதுமா இல்லை? லைட்டாக வந்தால் போதும். மறுபடியும் எண்ணெயில் போடலாம். இப்போ பஜ்ஜி போட்டுக்கிறேன். ஓகேம்மா. இப்போ மாவு இதில் மக்கி. ஓகேம்மா. அப்படி போட்டுக்கலாம். ஓகே. திருப்பி எடுத்துக்கிறேன். ஓகேம்மா. இப்போ பஜ்ஜி 2 பக்கம் வெந்துருச்சு. ஓகேம்மா. எடுத்துக்கிறேன். ஓகே. அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்கு. இப்போ சொரக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா. நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். நல்லா இருந்தது. நானும் டேஸ்ட் பண்ணேன். ஓகே. இந்த டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.